எப்போ கடைக்கு போனாலும் எங்கேயாவது ஃபோட்டோ எடுக்கிறது தான் இந்த பொண்ணுங்களோட பழக்கம். இதில் எங்கள் வீட்டில் 3 பொண்ணுங்க. அதுக்கப்புறம் பக்கத்து டேபிளில் என்ன வாங்கியிருக்காங்க, ஏதாவது புதுசாக இருக்கான்னு பார்த்து நம்மளும் அதை ஆர்டர் பண்ணுறது. இது எப்பயுமே பழக்கமாகவே போச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போனதும் கடை க்ளோசிங் டைம். ஸோ அங்கே என்ன இருந்துச்சோ அதை ஆர்டர் பண்ணிட்டோம். நாங்கள் நிறையா ஹெவியாக சாப்பிட மாட்டோம் நைட் டைமு. ஸோ அதனால் ஆளுக்கு ஒன்று ஒன்று வாங்கிட்டு எல்லோரும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். என்னடா எல்லாம் வெஜ் இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? நம்ம போனது சரவண பவன். ஸோ ஜாலியாக ஒரு சில் டைமாக இருக்கணுமே தான் நாங்கள் அங்கே கடைக்கு போனோம். சரவண பவனில் டேஸ்ட்டு சொல்லவா வேணும், எப்பயுமே கிளாஸியாக தான் இருக்கும். ஸோ ஜாலியாக சாப்பிட்டுட்டு ஒரு காஃபியோட ஃபினிஷ் பண்ணிடலாமேன்னு ஷேர் பண்ணி குடிச்சிட்டு ஜாலியாக வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கடை க்ளோசிங் டைம். ஸோ ஆளே இல்லை. பசங்க எல்லாம் சேர்ந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. மாமா ஃபைனல் டச்சாக பொடி தோசை வாங்கினாங்க. எனக்கு ஒவ்வொருவாவாக டேஸ்ட் பண்ணோம். எனக்கு பொடி தோசைனாவே என் காலேஜ் டேஸ்ட் தான். செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் வாங்கி ஒவ்வொரு தோசையும் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். ஸோ செம்ம மெமரிஸ். எல்லாம் சாப்பிட்டுட்டு காஃபியும் குடிச்சிட்டு கடையில் யாராச்சும் இருந்தாவே பசங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதில் யாருமே இல்லை கடையில். நாங்கள் சாப்பிட்டு முடிக்கும்போது பசங்க ஜாலியாக கத்திக்கிட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. எனக்குமே செம்மையாக இருந்துச்சு. இதுதான் ஃபஸ்ட் டைம் கடை க்ளோசிங் டைம் அப்போ சாப்பிட்டது. அது ஒரு நல்ல ஜாலியான ஒரு மெமரிஸ். ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். டாட்டா, பாய் பாய். பாசிட்டிவாகவே யோசிப்போம்.